And I want you people to come as soldiers to fight with me. It's possible with the power of love. With the power of love. With the power of love.
அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். இன்று நாம் ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். கடந்த வகுப்புகளில் நாம் இதய சக்கரத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இன்றும் நாம் இதய சக்கரத்தை தொடர்வோம். இதய சக்கரத்தின் முக்கியத்துவம், ஆத்மாவின் 6 எதிரிகள் என்பன பார்த்தோம். இன்றும் நாம் இதய சக்கரத்தை தொடர்வோம். மெழுகுதிரி சுத்திகரிப்பு மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். மேலும் நாம் நமது கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது வெளியில் அலையாது நமது கவனத்தை நாம் தலையுச்சி குளிக்கு கொண்டு வருவோம். மற்றும் இப்பொழுது இருக்கும் நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன். அவை அனைத்தும் ஒரு மாயை. நான் ஒரு தூய ஆத்மா என்பதே உண்மையானது. ஆத்மா இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டது. அதுவே நான். எனவே அவற்றை அனைத்தையும் மன்னித்து நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவோம். பரபிரம்மே எமது தேவைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது. அது எமது மனம், உடல் இரண்டையும் முழுவதுமாக தளர்வடைய செய்கின்றது. அந்த ஆறுதலான நிலையில் எமது கவனத்தை தலையுச்சி குழியில் நாம் வைத்து சிறிது அமைதியாக இருப்போம். கடந்த வகுப்பில் ஆத்மாவின் 6 எதிரிகளை பற்றி பார்த்தோம். இவை எமது அகங்காரம், மமகாரம் மூலமாக செயல்படுபவை. இவற்றை வெல்லுவதற்கு ஒரே வழி, நாம் எமது அகங்காரம், மமகாரத்தை முழுமையாக சரணாகதி செய்து அதற்கும் அப்பால், எமது மனதுக்கும் அப்பால் ஆத்ம நிலைக்கு செல்வதே. அவற்றை நாம் இலகுவாக
வெல்வதற்கான வழி. ஆத்ம நிலையில் நாம் முழு தெய்வீக ஞானத்தால் வழி நடத்தப்படுகின்றோம். எனவே இந்த எதிரிகள் அனைத்தும் சக்தியற்றவை. அந்த நிலையில் அவை சக்தியற்றவை. அவை தாக்க முடியாது. மாறாக அவற்றை நாம் நமக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அது எவ்வாறென்று நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்று இருதய சக்கரத்தை பற்றி பார்ப்போம். எமது இடது இருதயம், இடது அநாகதம் ஆத்மாவின் இருப்பிடம். இந்த ஆத்மாவே பரமாத்மாவின் பிரதிபலிப்பாகும். அந்த பரமாத்மாவின் ஒரு சிறு துளி நமக்குள் இருந்து அந்த பரமாத்மாவை பிரதிபலிக்கின்றது. சச்சித் ஆனந்தம், உண்மையை உணர்தல். இந்த பிரதிபலிப்பு மூலம் நாம் உண்மையை உணர்கின்றோம். எமது கவனம், சித்தம் ஞானம் பெறுகின்றது, அறிவொளி பெறுகின்றது. இந்த ரெண்டும் நடைபெறும் போது எமக்கு முழுமையான ஆறுதல், அமைதி, ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கின்றது. சச்சிதானந்த நிலை நமக்கு கிடைக்கின்றது. அநாகத சக்கரம் எல்லோருக்கும் ஒளியூட்டும் அன்பும் பரிவும் கொண்டது. இது எமது சுயத்தின் இருப்பிடம், ஜீவனின் இருப்பிடம், ஆத்மாவின் இருப்பிடம். அது எமது இடது இருதயமாகும். நடு இருதயம் நமக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கையை தருகின்றது. தந்து நமக்கு பயமின்மை, பாதுகாப்புணர்வை தருகின்றது. நமக்கு தன் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் வந்துவிட்டால் அறிவுபூர்வமாக வர வேண்டும். இது மூட நம்பிக்கையாக இல்லாது அறிவுபூர்வமாக எமது அனுபவம் மூலமாக நாம் அதை உணர்ந்து கொண்டால் பயமின்மை வருகின்றது. பயமின்மை மற்றும் பாதுகாப்புணர்வு தானாக எமக்கு கிடைக்கின்றது. வலது இருதயம் நமது கடமை உணர்வு, கருணை, நன்னடத்தைகள், தர்மங்களின் எல்லையை நமக்கு உணர்த்துகின்றது. நல்ல தந்தை வழி, தாய் வழி உறவுகள். எமது இடது இருதயம் தாயின் உறவையும் வலது இருதயம் தந்தையின் உறவையும் தருகின்றது. தாயின் இருதயம் அன்பு, கருணை, பரிவு, மன்னிக்கும் திறன். தந்தையின் அன்பு எமக்கு கடமைகளை உணர்த்தி கருணை மற்றும் தர்மம் நன்னடத்தைகளின் எல்லையை வகுத்து எம்மை பாதுகாக்கின்றார் தந்தை. இதுவே தந்தையின் அன்பாகும். இந்த இரு அன்பும் நாம் எமது குருவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகின்றது. இதய சக்கரம் முதுகெலும்பின் பின்னால் அமைந்துள்ளது, மார்பெலும்பின் பின்னால். அதாவது நடு இருதயம் அந்த மார்பெலும்பின் பின்னால் உள்ள சுரப்பியில் 12 வயது வரை நோய் எதிர்ப்பு உருவாகின்றது. ஸ்டர்னம் பாண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதில் நோய் எதிர்ப்புக்கு சக்தியான புறப்பொருள் எதிரிகள், அதாவது ஆன்டிபாடிஸ் உருவாக்கப்படுகிறது. அவையே எம்மை நோய்கள், எதிர்மறை சக்திகளில் இருந்து எம்மை பாதுகாக்கின்றது. எவ்வகையான எதிர்மறையில் இருந்தும் எம்மை பாதுகாக்கின்றது. இந்த ஆன்டிபாடிஸ் விஞ்ஞானத்தில், மருத்துவத்தில் இவை எம் உடலுக்குள் செல்லும் புறப்பொருள், அதாவது
புறப்பொருட்கள் எமது உடலுக்கு வேண்டாத நோய் கிருமிகள் எதுவானாலும் உட்சென்றால் அதை எதிர்த்து போராடுகின்றன. ஆன்டிபாடிஸ், அதாவது பிறப்பொருள் எதிரிகள், போராடி எம்மை அந்த அவற்றிலிருந்து பாதுகாக்கின்றது. ஸோ ஸ்ரீமாதிச்சி, இந்த ஆன்டிபாடிஸ், இந்த பிறப்பொருள் எதிரிகள் யார்? இவர்களே கணங்கள் ஆகும். தெய்வீக கணங்கள் நமக்குள் இருந்து நம்மை எதிர்மறை சக்திகளில் இருந்து பாதுகாக்கின்றது. ஸோ குழந்தை பிறந்து 12 வயது வரை அவர்கள் மிகவும் குழந்தைத்தன்மை கொண்டவர்கள். ஸோ அவர்களில் இந்த உருவாகி உடல் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. ஸோ அவர்களை எம்மை எமது வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பதற்காக. சாயோகாவில் எமது இதய சக்கரம் மீண்டும் ஒளியூட்டப்படும் போது குண்டலினி சக்தியால் வயது எல்லையை கடந்து நாம் எமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். அதாவது ஆன்டிபாடிஸை அதிகரிக்கலாம், கணங்கள் எமக்குள் அதிகரிக்கலாம், எம்மை பாதுகாக்கும் கணங்களை. இதய சக்கரம் 12 இதழ்கள் கொண்டது. தத்துவம் வாயு தத்துவம். மற்றும் எமது உடலில் நடு இருதயம், நடு நெஞ்சு பகுதி, தலையில் இருதய சக்கரத்தின் இருப்பிடம் தலையுச்சியாகும். கைகளில் எமது சின்ன விரலால் குறிக்கப்படுகின்றது இருதய சக்கரம். இந்த இருதய சக்கரத்தை எமது 2 சின்ன விரல்களில் மற்றும் கால்களிலும் சின்ன விரல்களில் நாம் உணரலாம். இவற்றில் அடிபட்டாலோ அல்லது ஏதாவது நாம் நோ அல்லது சூடு ஏதும் உணர்ந்தால் எமது இருதய சக்கரத்தின் பாதிப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சோ எமது நடு இருதயம், தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, இரண்டும் சமநிலையில் நமக்கு அவசியம். தன்னம்பிக்கை தனியே இருந்தால் அது ஆணவத்தை கொண்டு வரும். இறை நம்பிக்கை தனியே இருக்குமாயின் நாம் சோர்வடைந்தவர்களாக இருப்போம். இரண்டும் அவசியம். தன்னம்பிக்கை மூலமாக அது எமது இடது நாடி. தன்னம்பிக்கை மமகாரத்தின் பீஜ மந்திரம் ஹம், அதாவது நான் ஒரு ஆத்மா. நான் ஒரு ஆத்மா என்ற தன்னம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். அது எமது கடமைகள். அதன் பின்பு சிலது எமது சக்திக்கு அப்பாற்பட்டவை. அந்த நிலையில் இறை நம்பிக்கை, எமது வலது நாடி, தெய்வீக நம்பிக்கை. வலது நாடியின் முடிவு அகங்காரம். அதன் பீஜ மந்திரம் நான் மன்னிக்கின்றேன். என்னை முழுமையாக மன்னிக்கின்றேன். மன்னித்து நாம் சரணடைகின்றோம் இறை தெய்வீக சக்தியிடம். எனவே இது ரெண்டும் அவசியம். இது ரெண்டும் இருந்தால் நமது நடு இருதயம் நன்றாக வளமடைந்து பயமின்மை, பாதுகாப்புணர்வு எமக்கு ஏற்படுகின்றது. எமது கணங்கள் எம்மை எதிரிகளிடமிருந்து, எதிர்மறை சக்திகளிடமிருந்து, நோய்களில் இருந்து பாதுகாக்கும் கணங்களின் விருத்தி நன்றாக இருக்கும். அதன் உருவாக்கமும் ஊட்டமளித்தலும் நன்றாக நடைபெறும். இது எமது நடு இருதயம் பிரபஞ்ச தாயின் இடமாகும். அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி, தாய் சக்தியின் இருப்பிடம். இதையே நாம் ஜெகதம்பா என்று சொல்கின்றோம். இந்த ஜெகத்தின் அம்பா, தாய் ஜெகதம்பா.
இடது இருதயம் எல்லோருக்கும் ஒளியூட்டும் ஆதரவு தரும் அன்பு. எமது ஆத்மாவின் இருப்பிடம் ஆத்மா சச்சித்தானந்தம். சத்தியம் நான் பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. அது ஆத்மா. அந்த அறிவூட்டப்பட்ட உண்மை நமது சித்தத்தில் நாம் புரிந்து கொள்வோமாயின் அது நமக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் தருகின்றது. நமது இடது இருதயம் மற்றும் எமக்கு இவ்வுலகில் எம்மை கொண்டு வந்த நமக்கு பிறப்பு தந்த தாயின் இருப்பிடமாகும். தாயின் அன்பு. இந்த அன்பு பரிவு என்பன நாம் எமது பெற்ற தாய் மூலமாக அறிந்து கொள்கின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம். அந்த அன்பு தன்னலம் இல்லாதது. அந்த அன்பை நாம் உணர்ந்திருக்கின்றோம். நமது வாழ்வில் சில பேர் துரதிர்ஷ்டவசமாக அதை உணரவில்லை என்றால் அந்த இடைவெளி, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பிரபஞ்ச தாயின் அன்பு தாராளமாக இருக்கின்றது. எமது வலது நாடி, எமது வலது இருதயம் தந்தையின் அன்பு, கடமை உணர்வு, கருணை, நன்னடத்தைக்கான எல்லைகள், தர்மங்களின் எல்லைகளில் எல்லை மீறாது எம்மை பாதுகாப்பவர். குடும்பத்தில் மரியாதை, அதாவது சில நல்லொழுக்கங்கள் இருக்கின்றது. அவற்றை நாம் வரம்பு எல்லை மீறாது நாம் பாதுகாக்க வேண்டும். மற்றும் எமது இடது இருதயம் தந்தைக்குரிய இடம். தந்தை வழி, அதாவது தந்தை அல்லது தந்தைக்கு பின் அதன் பின்பு சகோதரன், சகோதரனுக்கு பின்பு கணவன். அதே போல் எமது இடது இருதயம் தாய், சகோதரி, அதன் பின்பு மனைவிக்குரிய இடம் ஆக மாறுகின்றது. மேலும் இந்த பரமாத்மாவே தந்தையாக இருந்து எம்மை கவனித்துக் கொள்கின்றார். இந்த தந்தையின் அன்பை நாம் எமது குடும்பத்தில் முதலில் எமது உலக தந்தையின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். அவருடைய கருணை, அவர் எம்மை கடமை உணர்வோடு எம்மை வழிநடத்தல், தர்மம், நல்லொழுக்கம், எல்லை மீறாது எம்மை பாதுகாத்தல். இவை நாம் தந்தை மூலமாக அல்லது சகோதரன் மூலமாக, கணவன் மூலமாக நாம் இதை உணர்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த உணர்வுகளை வாழ்க்கையில் கிடைக்காதவர்கள் அவர்களுடைய வெற்றிடம் நேரடியாக பிரபஞ்ச பரம்பொருளால் நிரப்பப்படும். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் அவற்றுக்கெல்லாம் மேலே செல்கின்றோம், ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம். எனவே பிரபஞ்ச தாய் தந்தையர் அவற்றை முழுமையாக நிரப்புகின்றார்கள் அவர்களுடைய தன்னலமில்லாத அன்பால். எமது இடது வலது இருதய பிரச்சனைகளின் காரணங்கள்: நடு பிரச்சனை, பாதுகாப்பற்ற தன்மை. இவை எமது வாழ்வில் கடந்த காலத்தில் இருந்து வரலாம். தாய் அல்லது தாயாக எமது பிறந்த பெற்ற தாயுடன் ஏதும் பிரச்சனைகள் இருந்தால், அல்லது நாம் தாயாக இருந்து சரியாக தாய்மையின் கடமைகளை செய்ய முடியாது இருக்கும் போது அங்கு பிரச்சனை வருகின்றது. சந்தோஷமற்ற குடும்பம். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது எமது வாழ்வு சந்தோஷம் இல்லாது போயிருந்தால் எமது இடது இருதயம் ஆத்மா அங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு அவை அனைத்தும் மெதுமெதுவாக
சீர் செய்யப்படுகின்றது. பிரபஞ்ச தாயின் தன்னலமில்லாத அன்பால் அந்த அன்பு நாம் குரு மூலமாக ஸ்ரீ மாத்துஜி மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த அன்பை நாம் உணர ஆரம்பித்தால் அது முழுவதுமாக சரி செய்யப்படுகின்றது. அதுபோல் எமது இடது இருதயம் அதிகமான உடல் மன ரீதியான நடவடிக்கைகள் ஓய்வில்லாது நாம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை மேலதிகமாக ஈடுபடும் போது தவறான உறவு முறைகள், குறிப்பாக அன்னையுடைய செயற்கைத்தனம், அதாவது நாம் தாயாக தூய்மையாக எமது தாய்மை எமது பிள்ளைகளை நாம் சரியாக கவனிக்காவிட்டால், கணவனின் கடமைகளை சரியாக செய்யாவிட்டால் இந்த இடது இருதயம் பாதிக்கப்படுகின்றது. மற்றும் போதை வஸ்துக்கள் தேடாமல் இருப்பது கடவுளுக்கு எதிரான நடவடிக்கைகள், அதாவது ஆத்மாக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் நமது இடது இருதயத்தை பாதிக்கின்றது. வலது இருதயம் எமது தந்தையிடம் ஏதாவது பிரச்சனைகள், எமக்கும் தந்தைக்கும் இடையிலான உறவுகளில் பிரச்சனை, அல்லது தந்தையாக இருந்து சரியாக தந்தையின் கடமைகளை செய்யாவிடில் வலது இருதயம் பிடிபடுகின்றது. முன்கோப உணர்ச்சி, கடமை உணர்வுகளை விட்டு முன்கோபம், பிறருக்கு மதிப்பு கொடுக்காத திமிர்குணம், சட்டத்துக்கு புறம்பாக ஆதிக்கம் செலுத்துவது, அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக ஒடுக்குவது, சந்தோஷமற்ற குடும்பம், இவை அனைத்தும் வலது நாடியின் பாதிப்பை தருகின்றது. இவற்றை தெரிந்திருந்தால் நாம் இலகுவாக நாம் எமது இருதயத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். இருதய சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருப்பதற்கு காலை மாலை தியானம், உப்பு நீர் சுத்திகரித்தல் மிகவும் அவசியம். ஸ்ரீ மாதாஜி மீண்டும் 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 நமக்கு வலியுறுத்துகின்றார். தியானம் ஒழுங்கான தியானம் அவசியம் மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். எமது நரம்புகளை தளர்வடைய செய்து, எமது மனம் உடல் இரண்டையும் தளர்வடைய செய்து எம்மை அமைதிப்படுத்தி தியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு மிக மாலை நேரங்களில் அவசியமான ஒன்று. மற்றும் நாம் எமது இதய சுத்திகரிப்பை செய்யலாம். இடது இருதயத்துக்கு மெழுகுவர்த்தி ஒளி மூலமாக சுத்திகரிப்பும், மற்றும் நாம் இதய சக்கரத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகளை எமது கையாலேயே கொடுக்கலாம். வலது கையை இதயத்தில் வைத்து நாம் உறுதிமொழிகள் கூறலாம், பிரார்த்தனைகள் செய்யலாம். மற்றும் இந்த இதய சக்கரத்துக்கு சுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்று. சுவாசம் எமது இருதய சக்கரத்தை தூய்மைப்படுத்த வல்லது. ஏனென்றால் எமது இருதய சக்கரத்தின் தனிமம், அதாவது பஞ்ச தத்துவங்களில் ஒன்று வாயு தத்துவமாகும். எனவே வாயு சுவாசம் மூலமாக நாம் காற்றை உள்ளிழுக்கும் போது எமது இதய சக்கரம் வளமடைகின்றது. மற்றும் ஆத்மாவுக்கு எதிராக ஏதும் தவறு இழைத்திருந்தால் நாம் மன்னிப்பு கேட்டு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். இன்று நாம் ஒரு மூச்சு பயிற்சியோடு நமது தியானத்தை ஆரம்பிப்போம். மூச்சு பயிற்சி நாம் தேவைக்கு அதிகமாக செய்யக்கூடாது. நாம் எதுவும் தேவைக்கு அதிகமாக போகும்போது அங்கு
நாம் அந்த பழக்கத்துக்கு, அந்த பயிற்சிக்கு அடிமையாகின்றோம். நாம் எதற்கும் அடிமையாக கூடாது. ஆத்மாவே நம்மை வழிகாட்டுகின்றது. எனவே தேவைக்கு ஏற்ப மட்டுமே நாம் செய்து கொள்ள வேண்டும். 3 தடவை நீங்கள் செய்யும் போது நாம் இலகுவாக தளர்வடைவதை நாம் காணலாம். சிறிது மேலும் தேவை என்றால் ஒரு 2-3 தடவை நீங்கள் கூட செய்யலாம். இரு கைகளையும் மடியில் வைத்து இப்பொழுது வெகுவாக எமது எண்ணங்கள் குறைந்திருக்கும். எனவே எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். இன்று நாம் நடு இருதயத்தில் மூச்சை பிடித்து வைத்துக் கொண்டு மெதுவாக வெளிவிடுவோம். மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு இருதயத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம். முடியுமானவரை பின்பு மூச்சை வெளிவிடுவோம். மீண்டும் ஒரு தடவை மூச்சை வெளிவிடுவோம். இப்பொழுது ஒரு தடவை மூச்சை நாம் தலையுச்சி குழி வழியாக உள்ளிழுத்து மூலாதாரம் வரை கொண்டு செல்வோம். மூலாதாரத்தில் அமைதி, பிறகு மூச்சை வெளிவிடுவோம். இன்னொரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று அங்கு சிறிது அமைதியாக இருப்போம். மூச்சை வெளிவிடுவோம். சஹஸ்ராரத்தில் சிறிது அமைதியாக இருப்போம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை கையை கீழே கொண்டு வரும் போது இரு கைகளையும் அவதானியுங்கள். இரண்டாவது தடவை கையை கீழே கொண்டு வரும் போது இரு கைகளையும் அவதானியுங்கள். மூன்றாவது தடவை கையை கீழே கொண்டு வரும் போது இரு கைகளையும் அவதானியுங்கள். இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். எம்மை சமநிலைப்படுத்தல் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் எமது இடது நாடி வலது நாடியை சமநிலைப்படுத்த வேண்டும். எமது கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நாம் வாழக்கூடாது.
நமது இடது கையை நாம் மடியில் வைத்து வலது கையை பூமியை நோக்கி வைப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். நமது இடது நாடி நமது கடந்த காலத்தின் பதிவுகளை ஞாபகங்களை கொண்டது. நாம் இங்கு கேட்டுக்கொள்வோம், தாயே, எனது கடந்த கால தேவையற்ற ஞாபகங்கள், பாதிப்புகள் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. நாம் அதிலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா. இடது கையை அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு முன்னால் நமது இடது கையை வைப்போம். அவரிலிருந்து வரும் பரம சைத்தன்யத்தை நம்மால் உணர முடிகின்றதா என்று நாம் பார்ப்போம். ஐந்து விரல் நுனிகள், உள்ளம் கை, நமது இடது நாடியை நான் தூய்மைப்படுத்த ஓம் ஹம். ஹம் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா. ஓம் ஹம். ஓம் ஹம். ஓம் ஹம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இது நமது எதிர்கால வாழ்க்கையை பற்றிய நமது சிந்தனைகளின் நினைவுகளை கொண்டது. நமது அபிலாஷைகள், எதிர்கால வாழ்வை பற்றிய எண்ணங்கள், திட்டங்கள், அபிலாஷைகள், எதிர்காலம் நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நமது எதிர்காலம் முழுமையான பாதுகாப்பானது. நாம் ஆத்ம வழிகாட்டலில் நடக்க தயாராக இருக்கின்றோம். எனவே எமது எண்ணங்கள் கைவிடப்பட வேண்டிய ஒன்று. இந்நிலையில் நாம் முழு சரணாகதி, அதாவது எமது எண்ணங்கள், எமது அகங்காரம் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்வோம். ஆத்மாவின் வழிகாட்டலை நாம் ஆத்மாவின் வழிகாட்டலுக்காக எமது இருதயத்தையும் மனத்தையும் நாம் திறப்போம். இதை பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி
எனது தூய்மையான கவனத்தை எனது ஆத்மாவில் வையுங்கள். நமது வலது நாடிக்குரிய பீஜ மந்திரம் ஓம் ஷம். ஷம் என்றால் நான் மன்னிக்கின்றேன். நான் எனது அகங்காரத்தை மன்னிக்கின்றேன். அனைவரையும் மன்னிக்கின்றேன். ஓம் ஷம். ஓம் ஷம். ஓம் ஷம். வலது உள்ளங்கை 5 விரல் நுனிகள் அவதானிப்போம். வலது கை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி நாம் வைப்போம். அவருடைய பரம சைத்தன்யத்தை நாம் உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நமது முழு நடுநாடி நாம் நமது நடுநாடியை முழுமையாக தளர்வடைய செய்வோம். திறப்போம். குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து வர நாம் நமது இருதயம் மனம் இரண்டையும் திறந்து அவரை குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து வர நாம் விட்டு விடுவோம். கவனம் தலை உச்சி குழியில் இருக்கட்டும். அது மெதுவாக தளர்வடைவதை நாம் உணரலாம். நமது இருதயத்தை நாம் திறக்கும் போது உச்சிக்குழி தானாக தளர்வடைகின்றது. இருதயத்துக்குரிய உறுதிமொழியை நாம் கூறுவோம். எமது நடு இருதயம். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். இப்பொழுது எமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாவுக்கு எதிராக தவறுகள் ஏதும் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். தாயே, உங்கள் அருளால் தாயின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்கின்றேன். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மாக்கு எதிராக ஏதும் தவறிழைத்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் அருளால் நான் தாயின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கருவி ஆவேன்.
இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து இடது கையை நமது வலது இருதயத்தில் வைப்போம். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் பொறுப்புணர்வு, கடமை உணர்வு ஆவீர்கள். நீங்களே நன்னடத்தையின் எல்லையாகவும் தர்மத்தின் எல்லையாகவும் இருக்கின்றீர்கள். நீங்களே அன்புள்ள தந்தையின் வெகுமதியாகவும் இருக்கின்றீர்கள். தாயே, நீங்களே எனக்குள் உள்ள கடமை உணர்வு, பொறுப்புணர்வு ஆவீர்கள். நீங்களே நன்னடத்தையின், நல்லொழுக்கத்தின், தர்மத்தின் எல்லையாக இருந்து என்னை பாதுகாக்கின்றீர்கள். நீங்களே தந்தையின், அன்புள்ள தந்தையின் வெகுமதியாகவும் இருக்கின்றீர்கள். தமது தலையுச்சி குழியோடு இந்த நமது வலது இதயத்தை நாம் இணைப்போம். உள்முகமாக சுழுமினை நாடி வழியாக நாம் கவனிப்போம். அந்த இணைப்பு நமது தலையுச்சி குழியை வளர்வடைய செய்கின்றது, பிறக்கின்றது. இப்பொழுது இரு கைகளையும் அடியில் கொண்டு வந்து நமது இருதயத்தின் பீடம் தலையில் உச்சி குழியாகும். எனவே எமது இருதயம் தூய்மை அடையும் போது எமது தலை உச்சி குழி பிரம்மராந்திரம் திறக்கின்றது. சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். உறுதிமொழிகள் தேவையாயின் மீண்டும் சொல்லிக் கொள்ளுங்கள்.
இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம். மற்றும் எமது இதயத்தை வளமாக வைத்திருப்பதற்கு பிரார்த்தனைகள் மிகவும் உதவியாக இருக்கும். அது எமது இருதயத்தை ஊட்டமளித்து வளமாக வைத்திருக்க உதவும். இந்த பிரார்த்தனைகள் எமது இதயத்தில் ஆத்மாவின் வெளிப்பாடாக வரும்போது எமது ஆத்மாவிலிருந்து நாம் அதை பிரார்த்திக்க வேண்டும். எமக்கு தேவையானதை எமது இதய சுத்திக்கு அவ்வாறு அந்த ஆத்மாவின் வெளிப்பாடு, அந்த எண்ணங்கள் அவை அதிர்வு, அதாவது நுண் அதிர்வுகள் நிறைந்தது. அவை ஒரு மந்திரமாகின்றது, மந்திர சக்தி வாய்ந்தவை. எனவே நாம் மந்திரங்களை தேடி ஓட தேவையில்லை. எமது இதயபூர்வமான பிரார்த்தனைகள் மந்திர சக்தி வாய்ந்தவை. எனவே இன்று நாம் ஸ்ரீ மாதாஜியே எமக்கு வழிகாட்டியுள்ளார். நாம் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்று எமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து எமது ஆத்மாவில் வைத்து நாம் இந்த பிரார்த்தனைகளை கேட்போம். இவை எமது இருதயத்தை தூய்மைப்படுத்த மிகவும் உதவும். இது ஸ்ரீ மாதாஜியின் வழிகாட்டலில் தரப்பட்ட பிரார்த்தனை. முதலில் நீங்கள் தாயிடமிருந்து வலிமையை கேட்க வேண்டும். வலிமை வேண்டும். உண்மையானவனாக இருப்பதற்கு பலம் வேண்டும். பலம் கொடுங்கள். நான் என்னை ஏமாற்ற மாட்டேன். என்னை எதிர்கொள்ளும் வலிமையை எனக்கு கொடுங்கள். என்னை நான் மேம்படுத்த முயற்சிக்கின்றேன். முதலாவது நாம் வலிமையை கேட்க வேண்டும். அதாவது இந்த முன்னேற்ற பாதையில் எம்மை தூய்மைப்படுத்தி முன்னேறி செல்லும் இந்த பாதை, இந்த நல்லொழுக்கம், தர்மம், சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற வலிமை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எம்மை நாம் எதிர்கொண்டு மேம்படுத்தி செல்ல முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் மன்னிப்புக்காக பிரார்த்தனை செய்வோம். மன்னிப்புக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நான் அறியாதவனாக இருந்ததால் என்னை மன்னியுங்கள். அதாவது எனது அறியாமையை மன்னியுங்கள். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் தவறு செய்திருக்கிறேன். எனவே நீங்கள் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஆத்ம விழிப்புணர்வு பெற முன்பு நம்மை சரியாக நமக்கு இந்த தூய தெய்வீக அறிவுரைகளை தந்து நம்மை சீர்திருத்தி வழி நடத்த நமக்கு ஒருவர் இருக்கவில்லை. நாம் அறியாமையால் தவறுகள் செய்திருக்கின்றோம். அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நமக்கு இனிமையாக பேசும் திறனை தாருங்கள். நான் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முறை, மற்றவர்கள் என்னை மதிப்பதாக, அவர்கள் என்னை விரும்புவதாக, நான் அவர்களோடு இருப்பதை விரும்புவதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கு சக்தி கொடுங்கள். எனக்கு அன்பை கொடுங்கள். மற்றவர்களும் என்னை நேசிக்கும், புரிந்து கொள்ளும் அழகை எனக்கு கொடுங்கள்.
எனது பாதுகாப்பற்ற உணர்வை அகற்றி ஆத்மாவின் பாதுகாப்பை தாருங்கள். பாதுகாப்பற்ற உணர்வால் நான் மற்றவர்களை தொந்தரவு செய்கின்றேன் அல்லது கோபப்படுகின்றேன். எனது சொந்த கௌரவத்தை எனக்கு உணர்த்துங்கள். சுய கௌரவம் மிகவும் அவசியம். அதனால் நான் குறை கூறப்பட்டதாகவோ அல்லது யாரோ ஒருவர் என்னை இழிவுபடுத்தியதாகவோ உணர மாட்டேன். ஆத்மாவே எமது சுய கௌரவமாகும். நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தால் உங்களை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. இது உங்கள் முட்டாள்தனம் மற்றும் சந்தேகத்தால் தான் குறைத்து மதிப்பிடப்படுகிறது. எனக்கு சாட்சி நிலையை கொடுங்கள். எனக்கு திருப்தியை கொடுங்கள். என்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தியை உணர்வேனாக. என்னிடம் எது இருந்தாலும் நான் எதை சாப்பிட்டாலும் திருப்தியை உணர்வேனாக. என் கவனத்தை இந்த எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி கொள்ளுங்கள். எனது கவனம் எங்கு சென்றாலும் தயவு செய்து அதை எனக்குள் கொண்டு வர எனக்கு பலம் கொடுங்கள். இதுவே சித்த நிரோத், அதாவது எமது சித்தம், கவனத்தின் சேமிப்பு. நாம் கவனத்தை பாதுகாக்கின்றோம். என்னை தூண்டும், என் கவனத்தை பறிக்கும், என் எண்ணங்களை பறிக்கும் விஷயங்களை எவ்வாறு தவிர்ப்பது என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள். முழு நாடகத்தையும் நான் பார்க்கும் சாட்சி நிலையை எனக்கு கொடுங்கள். ஆத்ம நிலை, தியான நிலையில் இருந்து கொண்டு எமது வாழ்வை அனைத்தையும் நாம் எதிர்வினை புரியாது விலகி நின்று அவற்றை சாட்சியாக பார்க்கும் நிலையை எனக்கு தந்தாள். நான் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டேன், மற்றவர்களை விமர்சிக்க மாட்டேன். மற்றவர்கள் தவறுகளை அல்ல, என் தவறுகளை நான் பார்ப்பேன், திருத்துவேன். மக்கள் ஏன் என்னுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று பார்க்கும் திறனை எனக்கு தாருங்கள். மிகவும் இனிமையான பேச்சு, இனிமையான தன்மையையும் கொண்டிருக்க எனக்கு பலம் கொடுங்கள். ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார்கள், நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் எமக்கு உதவும். எமது இதயத்தை தூய்மைப்படுத்தி பலப்படுத்த எமக்கு உதவும். எமது நான் ஒரு தூய ஆத்மா என்ற சுயமரியாதையை எனக்குள் வளர்க்க, தன் நம்பிக்கையை எனக்குள் வளர்க்க இவை அனைத்தும் எமக்கு உதவும். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருள்வுரையை கேட்போம். இதய சக்கரத்தை பற்றி அவர் கூறும் ஒரு அருள்வுரை. அதன் பின்பு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர்ஸ், அதாவது பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தையும் நாம் கேட்போம். முதலில் பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் கேட்ட பின்பு அநாகத சக்கரம் பற்றிய விளக்கத்தை பார்ப்போம்.
You must know that you represent me. Try to imbibe some of my quality. You must know that you represent me. Try to imbibe some of my quality. Do I ever complain about food? Some of my must show patience. Now the best way would be to pray. Prayer is a very great thing for surgery. Pray with your heart. First of all, you must ask for strength from Mother. Give me strength so that I be genuine. I won't deceive myself. We are deceiving ourselves morning to day. Give me strength that I face myself and say it with my heart, that I try to improve myself. Because these are defects which are not your own. They are outside. If they fall off, you'll feel all right. You'll be perfect. Now, then you should ask for forgiveness. Pray for forgiveness. There should be prayer said that you forgive me. Because I've been ignorant, I did not know what to do. I've done mistakes, so you please forgive. That is the first thing one has to ask, is the forgiveness. The second thing you ask for is, give me a sweet tongue. A method by which I become communicated with others. Others respect me. They like me. They like my presence. Give me strength. Give me love. Give me that beauty of culture, beauty of understanding that everybody loves me, wants me. Ask for prayer. In the prayer you ask that, O Lord, give me the sense of security of my spirit, so that I do not feel insecure, and by which I trouble others or get angry. Give me sense of my own dignity, so that I do not feel that I am belittled or somebody has belittled me. If you are at a higher position, nobody can belittle you. It's only you belittled by your foolishness and tomfoolery. Ask for strength that give me my witness state. Give me satisfaction. Ask for satisfaction. Let me feel my satisfaction from what I have. Whatever I have, whatever I eat, everything, take up my attention away from all these things. You know that your attention is in the stomach. And those who are very much interested in food will get liver, in any case, whatever you may try. In anything like this, wherever my attention is going, please give me strength to pull it back. Chitta Nirodha. Teach me how to avoid things that tempt me, that take away my attention, take away my thoughts. Give me witness state by which I see the whole drama. Let me never spite others and criticize others. Let me see my mistakes, not others. Let me see why people are not happy with me. Give me strength to have a
very sweet tongue and a sweet nature, so that others like my company. They enjoy my company. Let me be like a flower and not like a thorn. You have to pray. All these prayers are going to help you. Then ask for the greatest prayer, which is Shram, that please keep me away from ego. That gives me ideas that I'm superior to others, I'm better than others, or in any way it takes away my weakness and my humility. Give me natural humility by which I can penetrate into the hearts of people. Just you have to bend your head and you go up to your heart. You have to bend your head. Just to bend your head, and there is your heart, where resides the Spirit. Be with it. If you are anyway hurting your ego, or you are hurting somebody's ego, it's just the same. You will behave in the same manner, in the same egoistical manner. So try to understand that these things have to go away. It's best is to pray and ask for help. Prayer is a very big thing, but with your heart, pray that God give us strength and that growth that we can please our mother sometimes. We want to please our mother. We want to see her happy. The only thing that will really give me happiness is that the way I love you, we love each other. இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் அநாகத சக்கரத்தை பற்றிய உரையை நாம் கேட்போம். Now then we have another center on top, which we call as the heart center. It is in the center. Now in the sternum bone, behind the sternum bone, this center is there, and thymus produces the antibodies in your sternum bone. These antibodies later on fight your diseases. When you are about 12 years of age, they go into the whole body and waiting there for a signal from your sternum bone. That means supposing you see something, you get frightened, this bone starts pulsating. When it pulsates, the antibodies know there's some emergency and they get prepared for it. Now this is such a normal thing to happen to people, but insecurities can be of the worst type. And when these insecurities develop, people can develop all kinds of diseases of the lungs, especially the women develop what you call as the breast cancer. Mostly these women are insecure. Maybe their husbands are not good, or they feel that the husband may leave them alone or something like that. There are certain insecurities that are built in. They might be quite frightened personalities. I've seen most of the air hostesses have this center heart catching because they're afraid they may miss the plane, or I don't know, they have to be on the job and run and do. Mostly these time-bound jobs cause you the trouble here of the center heart. And this center heart is very important because for women especially, they have to be secured. If their motherhood is challenged, then they are even worse. And this is how one has to understand a woman should be very much respected. If she is your wife, she is your child, or anything, she has to be respected and given all the security. It's the woman who makes the society, it's the woman who creates the children, it's the woman who looks after the children. So
If there's any problem with your father, then the right side catches and it gives you asthma. First of all, you are, we can say, vulnerable to asthma due to bad liver. Plus, if you have problems with your father or eat with your fatherhood. Supposing you are an unhappy father, or maybe that you are not looking after your children, then you get this center caught up very badly. It can happen to any one of us if a man is unkind to his son. It's a father principle. If the son is unkind to the father, so the father is hurt. It's the father principle if it is disturbed by any chance. Or suddenly father dies and you feel the pinch of that all your life. All that can work out here and you get this right heart catch. With that, you get asthma. It is said that in homeopathy they believe that with more tension you get it. Because when you are more tense, you see, you remember your father. If he was here, he would have helped you. In the subconscious sometimes it works out. And that's how it adds to the problem. It is so simple to work out that you'll be amazed that if you have to just raise the principle of father in a person like that, who might be a dejected father, who might be a cruel father, who might be a son who has lost the father, can be anything, that you have to just put your hand on that part. Left-hand side of this is the essence of motherhood. If in your childhood your mother had played a role which has given you fear or kind of a frightening experience, then this center goes out. We say the left heart is catching. Sometimes if you are a bad mother also it might catch. This center is very important. On the left-hand side is the mother's side, and the mother itself is. If the mother is a lunatic, you get a problem there. You might get it, we call it a heart. There are two hearts. One is the heart of the spirit and one is the heart chakra. If a mother is a fanatic, she's a woman who is very fanatic about her food, things like that, then the children get it. It's a dangerous thing to play with children like that, to have complete discipline on the children and just keep them, must walk straight like a horse, put two things. Children should be allowed to have their freedom. Actually, when we suppress them too much, they become hooligans. That way Indians are better. They know how to bring up their children. With this cruelty towards children, I don't know what women are up to. When are they going to take their figures and their beauties and everything in front of God? Such cruelty exists, such self-centeredness. Then with all this, the children develop this trouble and they have palpitations. They have very weak hearts. Or when the children are not nice to the mother, they also get it. So mother and father are very important factors in Sahaja Yoga, and you have to understand that if your parents have been unkind to you, you must forgive them. Just forget about them because they have given you birth. You should be thankful and just forget about them. That's the best way to get over the problem of left and right heart. So I have explained to you all these things. Now this is the heart. In the heart resides the spirit. The spirit is watching the game of this creation and is watching what is happening to this person, to this person, to this person, to this person. Everybody has got in their heart the spirit, which is watching. It's called as the Kshetrajna, means the one, the knower of the field. He is watching every minute. He knows what to do, where you go, what mistakes you create. He watches. He doesn't interfere. If only the interference comes from here, from that place, which tries to give you conscience, which tries to
improve you. From here sometimes, the victim part, it tries to tell you, be in the center, by punishing you, by showing it is wrong. But he is just watching the game. Let's see how far it goes. He is the knower of your feet. He is the universal being within you. He is the reflection of that God Almighty who is a spectator within. And his power is this all-pervading power which has created all this. So to feel this all-pervading power, you have to become the Spirit. All this creation has no meaning if you do not become the Spirit. In the Vedas, the very first stanza says that by reading Vedas, if you do not become Vid, Vid means, Veda word comes from Vida. Vida means to know. If you do not become the knowledge, then it has no meaning. Yeah. Heart is the main thing within us. You see, that's the last. Once heart stops, we don't exist. It's sheer existence. That's the most important organ God has given. Once the spirit is angry, in any way strained, any way despaired, we just exist. And then we die. There's nothing left. Heart is very important. That's why he's prayer. இப்பொழுது இந்த நமது இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா, அதுவே உண்மை. நாம் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. இந்த ஆத்மாவை நாம் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு நாம் எமக்கு முன்பு வந்த ஞானிகள், தூய்மையானவர்கள், தூய ஞானிகள், புனிதர்கள் இந்த ஆத்மாவை உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஆத்மாவை பற்றிய அனுபவங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று ஆதிசங்கராச்சாரியரால் அருளப்பட்ட ஆத்ம அஷ்டகம். மிக விரிவாக ஆத்மாவை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆதிசங்கரர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஞானி. அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவ்வாறு எல்லா சமயங்களிலும் வந்த புனிதர்கள், தூய ஞானிகள் தங்களுடைய ஆத்ம அனுபவங்களை பாடலாகவும் செய்யுள்களாகவும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவை எமக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீ மாதாஜியும் இதை பற்றி பேசியிருக்கின்றார். குண்டலினி விழிப்பு என்பது ஆதிசங்கராச்சாரியரால் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அவர் கூறியுள்ளார், எந்த தந்திரங்களாலோ மந்திரங்களாலோ குண்டலினியை படிப்பதாலோ குண்டலினி அன்னையை எழுப்ப முடியாது. அன்னையின் அருளால் மட்டுமே அது உயரும். அதாவது குண்டலினி அன்னை, இந்த குண்டலினி சக்தி எங்கு நிறைந்திருக்கும்? இந்த பிரபஞ்ச சக்தியின் பிரதிபலிப்பாக மக்கள் இருக்கின்றார். தாய் சக்தியாக
பரம்பொருளின் பிரதிபலிப்பாக ஆத்மா எமது இருதயத்தில் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய அருளால் மட்டுமே நாம் ஆத்ம விழிப்புணர்வை பெற முடியும். சோ இப்பொழுது நாம் பார்ப்போம், தமிழாக்கத்தை பார்ப்போம். அவருடைய ஆத்மா அஷ்டகம் 6 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் அவர் ஆத்மா என்றால் என்ன என்று சொல்கின்றார். நாம் முன்பு கேட்டிருக்கின்றோம், ஸ்ரீமாதிஜி தியான நிலைக்கு செல்வதற்கு எமது எண்ணங்களுக்கு நாம் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று நாம் எமது ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் தவிர்த்து கொண்டு போகும் போது மிஞ்சுவது ஆத்மா. அதுவே அந்த ஆத்ம நிலை, பரம்பொருளோடு ஒன்றான நிலை. அதுவே அந்த தியான நிலை. எண்ணங்கள் இல்லாத, மனதில் எந்த விசாரங்களும் இல்லாத அமைதி நிலை. அந்த நிலையே எமக்கு சக்தி வாய்ந்தது, பாதுகாப்பானது. எமது விழிப்புணர்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி எம்மை ஆத்ம நற்பண்புகள் கொன்ற ஒரு ஆளுமையாக எம்மை மாற்ற வல்லது. சோ இப்பொழுது நாம் அதை பார்ப்போம். அவர் ஆதிசங்கராச்சாரியார் அந்த செய்யுளில் பாடுகின்றார், நான் ஒரு தூய ஆத்மா. அதை எவ்வாறு சொல்கின்றார் என்றால், இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று சொல்வதன் மூலமாக. சோ முதலாவது செய்யுள் அவர் சொல்கின்றார், நான் மனம் அல்ல, புத்தியும் அல்ல, அகங்காரமும் அல்ல, சித்தமும் அல்ல. நான் செவி அல்ல, நாக்கல்ல, நாசி அல்ல, கண் அல்ல, வானும் அல்ல, பூமியும் அல்ல, ஒளியும் அல்ல, காற்றும் அல்ல. சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சிவோகம் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா. அந்த சச்சித் ஆனந்த நிலை, அதுவே ஆத்ம நிலை. இரண்டாவது செய்யுள், நான் பிராணனும் அல்ல, பஞ்சவாயுவும் அல்ல, 7 தத்துவங்களும் அல்ல, பஞ்ச கோஷமும் அல்ல, பேச்சும் அல்ல, கைகால்களும் அல்ல, செயல் புலன்களும் அல்ல. சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். எனக்கு வெறுப்பில்லை, விருப்பமும் இல்லை, கர்வமும் இல்லை, பொறாமையும் இல்லை, அறம் பொருள் இன்பம் வீடு எதுவும் இல்லை. சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். எனக்கு புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை, துக்கமும் இல்லை. எனக்கு மந்திரமும் இல்லை, தீர்த்த ஸ்தலங்களும் இல்லை, வேதங்கள் இல்லை, வேள்விகளும் இல்லை. நான் உணவில்லை, உணவாக்கி உண்பவரும் இல்லை. சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். எனக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை, சாதி இல்லை, பேதம் இல்லை, பிதா இல்லை, மாதா இல்லை, பிறப்பும் இல்லை, உற்றம் சுற்றம் குரு சீடன் யாரும் இல்லை. சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நான் குணபேதம் இல்லாதவன், எந்த வடிவமும் இல்லாதவன், எங்கும் எப்போதும் எல்லா புலன்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன். எனக்கு பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை. சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். இதுதான் நீங்கள். அதாவது நாம் ஒரு தூய ஆத்மா. நீங்கள் நித்திய பேரின்பம் மற்றும் விழிப்புணர்வு. எல்லோரும் இதை இதயத்தால் கற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும். நீங்கள் யார் என்பதை நினைவில் கொள்வதற்கான சிறந்த வழி இது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது ஸ்ரீமாதிஜி அவர்களின் கூட்டாகும். சோ இப்பொழுது நாம் இதை நாம் பாடலாக கேட்போம்.
अहं निर्विकल्पो निराकार
இப்பொழுது நாம் குண்டலினியனை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி நமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது இதயபூர்வமான கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். எம்மோடு ஃபேஸ்புக் மூலமாகவும் சூம் மூலமாகவும் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். மற்றும் நீங்கள் அனுபவம் அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். சொல்லுங்க, நீங்க ஆனந்தன் என்று இணைந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, கை உயர்த்தி இருக்கிறீங்க. ஹலோ, கேலக்ஸி M30S ஆனந்தன் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள்? சென்னை, தமிழ்நாடு. ஓகே. நீங்க ஜெயஸ்ரீ மாதாஜி? ஜெய்ஸ்ரீ மாதாஜி, ஜெய்ஸ்ரீ மாதாஜி. மிக்க சந்தோஷம் நீங்க எங்களோடு இன்று இணைந்தது. எப்படி இருந்தது ஐயா உங்களுக்கு? இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படியா? எப்ப சாயோகாக்கு வந்தீங்க? நாங்க வந்து கிட்டத்தட்ட 26 years ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு ஜூம் மீட்டிங், அது போற இங்க வந்துட்டு இருக்கேன். சந்தோஷம். நீங்க எங்க கண்ட்ரி? நாங்க வந்து இருக்கிறது நியூ ஜெர்சி, அமெரிக்கால. நாங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துறது இலங்கை தமிழாக்களுக்காக. இலங்கை. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஜூம் மீட்டிங் இருக்கு எனக்கு, அந்த சகஜ நிர்மல நிலையம் சொல்லி எங்களுக்கு மீட்டிங் இருக்கு. இலங்கைக்கு வாங்க. நாங்க ஜனவரி அப்படி போக இருக்கிறோம் இலங்கைக்கு. எப்போ? ஜனவரி. சரி 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 சரி. இலங்கையில எங்க இருக்கீங்க? எங்கட ஊரு வந்து வடக்கு, யாழ்ப்பாணம். வடக்கு. சரி சரி. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நிச்சயமா வந்து பேசிட்டு வரணும். உங்களுக்கு தீபக் அவரை தெரியுமா? தீபக். ஆமா, அதான் தீபக் ஃப்ரெண்ட். தீபக், பாஸ்கர் பரணி, அருண் சக்கரவர்த்தி, கோவிந்தராஜு. தீபக் வந்து அந்த கோவிட்டுக்கு பிறகு அந்த எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தானே, அந்த டைம் எங்களோட ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினார். ஆன்லைன் மீட்டிங். இலங்கைக்கு ஒருக்கா வந்தார், அந்த ரியலைசேஷன் டூருக்கு வந்தார்.
அப்படிங்களா? சரி ஆஹா. சரி ரொம்ப அவர் 2022 ஆமா அவரும் பாஸ்கெட்ட மகன் வந்து அவரும் வந்தார். ஆமா பாஸ்கர் வந்துட்டார். கரெக்ட். ஆஹா, ஆஹா. உங்க பேரு? எனது பேர் ரமணி. ரமணி. சரி ஆஹா, ரொம்ப ஆஹா, ஆஹா. சந்தோஷம். ஓகே. நீங்க எப்படி நியூ ஜெர்சி இருக்கீங்களா அப்போ? இப்ப நியூ ஜெர்சில இருந்தா இந்த மீட்டிங் நடத்துறோம். சரி சரி ரொம்ப சந்தோஷம். எனி நாங்க மீட்டிங் ஸ்பெஷல் மீட்டிங் ஏதாவது இருக்கா? இந்த ஒன்லி மெடிடேஷன்? இது வந்து நாங்க டியூஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ்ல பிகினர்ஸுக்கு வைக்கிறோம். ஓ ரைட். நாங்க எவ்ரி 3 months வந்து ரியலைசேஷன் கொடுத்து அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்றது 3 ஓ months. அப்படிங்களா? ரைட். பிறகு வெள்ளி ஃப்ரைடே அண்ட் சண்டே வந்து அந்த பிகினர் செஷன் முடிச்சவர்களுக்கு வந்து நாங்க அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டு தியானம் மாதிரி சரி 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 ரொம்ப சந்தோஷம் உங்க மீட் பண்ணதுக்கு. இன்னொரு முறை பார்க்கலாம். ஓகே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நியூ ஜெர்சி Facebook जाओ, ये तब को जाओ। क्या बिगनर्स से वगैरह सिलेंग सिलोन के लिए ஓகே. வேற யாரும்? சிவராமியா எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அம்மா. நன்றிக்கு இந்த ஒரு யோகா வகுப்பு முடிஞ்சு வந்து உங்களோட லைன்ல ஜாயின் பண்ணான். அப்புறம் இந்த ஹேண்ட்போன் சார்ஜ் பண்றதுக்காக லைன்ல இருந்து போயிட்டேன். இப்ப திருப்பி சேர்ந்து வந்தேன். அந்த மாதாஜி இந்த பேச்சு 2 இங்கிலீஷ்ல கதைக்கிற அந்த ஸ்ட்ரென்த் தர சொல்லி கேட்கிறேன். மற்ற அந்த பாடி பார்ட்ஸ் அந்த உடம்பு சொல்ற அந்த இருதய சக்கரத்தை பற்றியாக அதுவும் கேட்டேன். மற்றது இந்த ஆதிசங்கர் ஸ்லோகம் நல்ல இருந்து அது நான் டியூன்ல பாடினது கேட்டிருக்கிறேன் வேற இடங்கள்ல. அது நல்லா இருந்தது. அந்த ஸ்லோகம் பாட்டு மியூசிக் ஆத்மாஷ்டகம். அதுக்கு என்ன பேரம்மா? ஆத்ம அஷ்டகம். ஆத்ம அஷ்டகம். சரி சரி.